அன்பானவரே, தூய மரிய அன்னையினுடைய வணக்க மாதத்தில் இருக்கிறோம். இன்று 14வது நாள். இன்றைய இறை செய்தியை உங்களோடு பகிர்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவரே, மரியன்னையும் இயேசுவும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் குழந்தை பிறக்கவிருக்கிறது. மரியன்னை நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தனது குழந்தையை பெற்றெடுப்பதற்காக பெத்லகேமுக்கு புறப்படுகிறார்கள். அதாவது அரச கட்டளை ஒன்று வருகிறது. அது மிகவும் துன்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. அதாவது கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. அகஸ்து சீசர் தான் எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அரசாட்சி செய்கிறேன் என்பதை உலகிற்கு தெரிவிப்பதற்காக எத்தனை மக்கள் தனது ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை கணக்கிடுவதற்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இது அவர்களுக்கு சற்று கலக்கத்தை கொடுக்கிறது. பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அதாவது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இறைவனுடைய கட்டளைக்கும் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். நமது வாழ்விலும் மரியன்னையைப் போல நாம் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இரண்டாவது, அந்த பயணத்தின் போது அவர்கள் அனுசரித்த சில நல்ல பண்புகள். அதாவது மரியன்னை கர்ப்பமாக இருக்கிறார். யோசேப்புக்கும் அது எளிதல்ல. மரியன்னையை தனது மனைவியை அழைத்து செல்வது அந்த காலத்தில் நிச்சயமாக பெருவாரியான இந்த காலத்தில் இருப்பது போன்று போக்குவரத்து வசதிகள் கிடையாது. இருந்தாலும் அந்த கடினமான வழியில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவ்வாறு பயணம் செய்கிற பொழுது அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை, அல்லது பிற விலங்குகள் பிரச்சனை, அல்லது கொள்ளையர்கள் பிரச்சனை, இல்லை பல்வேறு பிரச்சனைகள், அசௌகரியங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தையும் பிறக்கவிருக்கிற குழந்தை இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றப் போகிறது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்ததினால் அந்த குழந்தைக்காக, இயேசுவுக்காக அவர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நமது வாழ்விலும் துன்பங்கள், துயரங்கள் வருகிற பொழுது அவற்றை நல்லவற்றையாக மாற்றி நல்லவையாக நாம் எடுத்துக்கொள்வது மிகச்சிறந்த ஒன்று. மூன்றாவது என்ன விடயம் என்று சொன்னால், அவர்கள் அவமதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு சென்ற பொழுது அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடையாது, எந்த விடுதியிலும் இடம் கிடையாது. மக்கள் நிறைய பேர் அங்கு கூடியிருந்ததினால், இடமில்லாத காரணத்தினால் மாட்டு தொழுவத்தில் தனது குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அங்கு நிச்சயமாக மாட்டு சாணத்தினுடைய ஸ்மெல் இருந்திருக்கும், நாற்றம் இருந்திருக்கும், அல்லது அங்கு சில அசௌகரியங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் அவர்கள் கடந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். இதுதான் மரியன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த 3 நற்பண்புகள், துன்பம் வருகிற பொழுதும் அதை நல்லவற்றையாக மாற்றுவது, கட்டளைக்கு கீழ்ப்படிவது, அவமதிப்புகள் ஏற்படுகிற பொழுது அதை தனக்கு உரிய பாணியில் அதை மதிப்பாக மாற்றிக்கொள்வது, இவ்வாறு பல விஷயங்களை நாம் அன்னை மரியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். 14ஆம் நாள் ஜெபம். என் அன்பு தாயே, எமக்கு மிகவும் அவசியமான ஜெபித்தலாகிய வரத்தை உம் திருமகனிடமிருந்து பெற்று தந்திரலும். நாங்கள் இடைவிடாமல் பக்தி வணக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் உறுதியான பற்றுதலுடனும் ஜெபித்திட எமக்கு அருள் புரிவீராக. ஏனெனில் இடையறாத ஜெபம் எம்மை அனைத்து விதமான தீமைகளினின்றும் காப்பாற்றும் என உறுதியாக நம்புகிறோம். எம் மன்றாட்டை ஏற்று எமக்காக ஜெபமாகிய வரத்தை பெற்று தந்திரலும். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். அன்னை மரியே, உமது இரக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். உத்திரிய மாதா சபையில் உறுப்பினராக சேருதல். ஏற்கனவே உறுப்பினராக இருந்தால் சபையின் ஒழுங்குகளை சரிவர கடைபிடிக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மரியன்னையும் சூசையப்பரும் எவ்வாறு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவர்கள் பெத்லகேமுக்கு பயணித்தார்கள், அந்த பயணத்தை எவ்வாறு அவர்கள் தங்களுக்கு உரிய நல்ல ஒரு பயணமாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது மரியன்னை செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நமது ரோம் நகரத்தை ஆட்சி செய்த, கிறிஸ்துவ மக்களை வழி நடத்திய புனித கிரகோரி என்கிற திருத்தந்தையின் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், மக்கள் ரோம் நகரில் பலர் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் தும்முகிற பொழுதும் அல்லது கொட்டாவி விடுகிற பொழுதும் சிலர் மரணித்தார்கள். தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருந்தார்கள். இது மிகப்பெரிய அதிர்வலையை, அச்சத்தை மக்களுக்குள் ஏற்படுத்தியது. அதனால் திருத்தந்தை என்ன செய்கிறார்? ஒரு அழகான ஜெபத்தை எழுதி அந்த மக்களை இந்த ஜெபத்தை சொல்லுமாறு அழைப்பு விடுக்கிறார். மக்கள் அனைவரும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று சொன்னால், மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். நோய் நீங்காததால் ரோம் நகரில் இருக்கிற மேரி மேஜர் என்கிற மரியன்னையினுடைய ஆலயத்தில் புனித லூக்கா அவர்களால் வரையப்பட்ட ஒரு மரியன்னையினுடைய படம் இருந்தது. அந்த படத்தை குருக்கள் கையில் ஏந்தி கொண்டு ரோம் நகரில் இருக்கிற வீதிகளில் பயணம் செய்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த படத்தை தாங்கி செல்கிற பொழுது அனைவரும் மரியன்னையை நோக்கி ஜெபிக்கிறார்கள். இவ்வாறு ஜெபித்த பொழுது
எல்லா நோய்களும் பறந்து எல்லா நோய்களிலிருந்து மக்கள் முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டார்கள். அதனால் இறப்பு அனைத்தும் நின்று போனது. யாரும் இறக்கவில்லை, மக்கள் குணமடைந்தார்கள். அப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்புறத்தில் ஒரு வானதூதர் இரத்தம் படிந்த ஒரு வாளை எடுத்து தனது உரையில் போடுவதை அவர்கள் காட்சியாக பார்க்கிறார்கள். அன்று முதல் அந்த கொள்ளை நோயானது முடிவுக்கு வந்தது. மக்கள் அனைவரும் சுகமடைந்தனர், நலமடைந்தனர். எல்லோரும் இறப்பிலிருந்து உயிர் தப்பித்து உண்மையிலேயே மரியன்னையினுடைய அதிசயத்தால் இது நடந்தது என்று அனைவரும் பேசிக்கொண்டனர். எனவே அன்புக்குரியவர்களே, மரியன்னையை நம்புகிறவர்கள் நிச்சயமாக அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நாம் நமது வாழ்வில் அபாயத்தை நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம், துன்பத்தை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் மரியன்னையினிடம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அவர் நமக்காக பரிந்து பேசி இறை ஆசிரை பெற்றுத் தருவார். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.